வணக்கம் நேயர்களே. ஒரு பெண் எப்படி தன்னுடைய கருவை குழந்தையை பிறக்கச் செய்கிறாரோ அதுபோல 10 மாதங்கள் ஒரு பசுவும் தன்னுடைய கன்றினை வயிற்றில் சுமந்து பிறக்கச் செய்கிறது, ஈன்றெடுக்கிறது. ஆதலாலேயே பசுவை நமது தாய்க்கு இணையாக வைத்து போற்றுகிறோம். குதிரைகளுக்கு எடுத்துக்கொண்டால் கூட 12 மாதங்கள், 11 12 மாதங்கள் வருகிறது. இப்படி வேறு எந்த ஒரு இனமும் ஜீவராசியும் நமது தாய்க்கு இணையாக இல்லை. இது முதல் காரணமாக இருக்கிறது அறிவியல் ரீதியாக. அப்படி ஈன்றெடுக்கின்ற பசுவானது தருகின்ற பாலானது நமது தாய்ப்பாலுக்கு ஒப்பாக உள்ளது. இன்னும் சொல்ல போனால் பசு சரியான பசுந்தீவனங்களை உண்டு வந்திருந்தால் அதனுடைய பாலானது, அதாவது கீரை வகைகள், புற்கள், வைக்கோல், இது போன்ற இயற்கையான தவிடு, புண்ணாக்கு போன்ற அதற்கு இயற்கையான உணவு வகைகளை உண்டு வந்திருந்தால் அந்த பாலானது நமக்கு இன்னும் தாய்ப்பாலை விட மேன்மையான ஒரு நலனை பயக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆதலாலேயே பசுவிலிருந்து எடுக்கப்படுகின்ற அனைத்து பொருளும் நம்முடைய உடலுக்கு உகந்ததாக கருதப்படுகிறது. குறிப்பாக அதனுடைய சாணமும் அதனுடைய சிறுநீரும் கூட நமக்கு ஏற்றதாக போற்றப்படுகிறது. ஆதலாலேயே பஞ்சகவ்யம் என்ற ஒரு அருமருந்து அதிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. அந்த பஞ்சகவ்யம் அருமருந்து பற்றி அடுத்த தொகுப்பில் நாம் பார்ப்போம்.